ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிம்பிளாக குயிக்காக குக்கரில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? வாங்க. அதுவும் பாஸ்மதி ரைஸுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இந்த பொன்னி ரைஸில் பண்ணுறது. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது தனியாக மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 1 போதும், சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளினா 2, பெருசுனா 1 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சிக்கனில் தயிர் சேர்த்துருக்கிறனால. அதையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அது கூட மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் அது கூட தனி மிளகாய் தூளும் லைட்டாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. ஒரு 10 நிமிஷம் ரைஸை ஊற வச்சுட்டு அதை அது கூட சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம லைட்டாக விசில் போகிற சமயத்தில் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.